முகுந்தன் முரளி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் சூரிய பகவானை போற்றி. எல்லாரும் சொல்லுங்க உங்க இதுலயே. ஓம் சூரிய பகவானை போற்றி. ஓம் சூரிய பகவானை போற்றி. சொல்லுங்க. ஓம் சூரிய பகவானை போற்றி. சரி, எல்லாரும் ஓம் சூரிய பகவானை போற்றி. எல்லாரும் மியூட் போட்டு சொல்லுங்கணும். மியூட்ல போடுங்க. மியூட்ல போட்டு உங்க வீட்லயே அப்படியே சொல்றது மத்தவங்களுக்கு கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரிங்களா? ஓம் சந்திர பகவானே போற்றி. ஓம் செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் புதன் பகவானே போற்றி. ஓம் குரு பகவானே போற்றி. ஓம் சுக்கிர பகவானே போற்றி. ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ராகு பகவானே போற்றி. ஓம் கேது பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தாயே போற்றி. உங்கள் மனதிற்குள்ளாரே உங்களுடைய ஈன்றெடுத்த தாய் தந்தனுடைய உருவத்தை நினைத்து பாதத்தை தொட்டு வணங்கி வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். இந்த கலையினால் எனக்கும் என்னால் இந்த கலையும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனைகள் செய்து கொண்டு, நம்முடைய ஈன்றெடுத்த தாய் தன்னுடைய முதல் தெய்வமாக, நம் கண்ணுக்கு தெரியக்கூடிய தெய்வமாகவும் இந்த பூலோகத்தில் பிறப்பதற்கு மிக முக்கிய மூல காரணமாக இருந்த நம்முடைய பெற்றோருடைய உருவத்தை நினைத்து பாதத்தை தொட்டு வணங்கி வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய குல வம்சத்தை காத்து கொண்டிருக்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய உருவத்தை நினைத்து பாதத்தை தொட்டு வணங்கி வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். கூப்பிட்ட குரலுக்கு வந்து நிற்கக்கூடிய நம்முடைய இஷ்ட தெய்வங்களுடைய உருவத்தை நினைத்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய குருமார்கள் மகான்கள் சித்தர்கள் இருப்பின் நாமெல்லாம் சொல்லிக் கொடுத்து கூடிய குருமார்கள் தான் நம்ம குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட குருமாருடைய உருவத்தை நினைத்து பாதத்தை தொட்டு வணங்கி வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். துர்கை மக சக்தி, லக்ஷ்மி மக சக்தி, வாணி மக சக்தி, அங்காளி மக சக்தி, அங்காளி மக சக்தி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் நிறைவாகட்டும். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம நேற்றைய வகுப்புல நம்ம பார்த்தது 12 ராசிகளை நாம் பார்த்தோம். அடுத்தது நவ கிரகங்களை பார்த்தோம். பஞ்சபூதங்களையும் நாம் பார்த்தோம். சரி, யாரோ ஒருத்தர் மியூட்ல எடுத்துட்டு ஒருத்தர் பஞ்சபூதத்தை சொல்லுங்க. சொல்லு குட்டி. நிலம், ஆகாயம். நீர், நிலம், காற்று, ஆகாயம். நீர், நிலம், காற்று, ஆகாயம். நெருப்பு. பூதங்களின் வகைகள்: நெருப்பு, நீர், நிலம், காற்று, ஆகாயம். வெரி குட், சூப்பர். நீர், நிலம், காற்று, ஆகாயம். அதாவது நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம் அப்படின்றத நம்ம வரிசையா 5 சொல்லணும். சரிங்களா? இந்த மாதிரி சொன்னா ஈஸியா இருக்கும். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா வெரி குட், வாழ்த்துக்கள். எல்லாமே சொன்னவங்களுக்கு எல்லாத்துக்கும்
சிறப்பான ஒரு வாழ்த்துக்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் 12 ராசிகள் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லக்கூடிய விஷயம் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, தனுசு, விருச்சகம். இருங்க, எல்லாரும் மியூட்ல போடுங்க. ஒருத்தர் சொல்ல வரும்போது ஒருத்தர் மியூட்ல போட்டு நம்ம வழி கொடுத்து பழகணும். சரிங்களா? ஒருத்தர் சொல்ல வரும்போது அடுத்து வந்து வழி வர்றதா ரொம்ப சிறப்பு. அதனால வந்து என்ன பண்றீங்க, ஒருத்தர் சொல்ல வரும்போது மற்றவங்க மியூட்ல போட்டுக்கிறது ரொம்ப சிறப்பு. சரி, இப்ப யாரோ ஒருத்தர் மியூட்ல எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க யாரோ ஒருத்தர். மேஷம், ரிஷபம், இதுல வந்து பாத்தீங்கன்னா விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். வெரி குட், சூப்பர், வாழ்த்துக்கள். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். வெரி குட், சூப்பர், அருமையா சொன்னீங்க. சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 12 ராசி சொல்லியாச்சு. அடுத்த நவகிரகங்கள் யாரோ சொல்லுங்க பார்க்கலாம். சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, சந்திரன், ராகு, கேது. குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. சரி, யாரோ ஒருத்தர் பேச வரும்போது ஒருத்தர் மியூட்ல போட்டுட்டீங்கன்னா அவங்க சொல்லும்போது மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும்னு சொன்னோம் இல்லைங்களா? யாரும் கடைபிடிக்க மாட்டேங்கிறீங்க. சரி, இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம் நவகிரகத்துக்கு. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. ஓகே, வெரி குட், நல்ல முறையில் சொன்னீங்க. அதேமாரி நம்மளுடைய ஆடியோ ரெக்கார்டு நிறையா பேர் போட்டிருந்தீங்க. சில பேர் பேர் சொல்கிறது கூட அதில் பேரும் பதிவு பண்ணியிருந்தீங்க. அந்த குரூப்லேயும் எல்லாருமே கேட்டிருந்தாங்க. அவர்களுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சரிங்களா? சரி, இப்போ நாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில் ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது. மொத்தம் எத்தனை நட்சத்திரம் இருக்குது? நட்சத்திரங்கள் 27. நோட்ல எழுதிங்க, 27 நட்சத்திரங்கள். மியூட்ல போட்டு எழுதுங்க. இந்த 27 நட்சத்திரத்தை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க 9 நட்சத்திரமா சொன்னீங்கன்னா போதும். சரிங்களா? சொல்லுங்க. 27 நட்சத்திரம் தான் எழுதிக்கங்க சார். 27 நட்சத்திரம்னா 27ங்கிறது மட்டும் இங்கிலீஷ்ல சொல்றீங்களா சார்? 27 ஸ்டார்ஸ். 27 ஸ்டார். ஓகே சார். ஓகே, மியூட்ல போட்டு. சரி, 27 ஸ்டார்னா நட்சத்திரங்கள். சரிங்களா? சரி, இதில் முதல் நட்சத்திரம் எழுதிக்கங்க. முதல் நட்சத்திரம் 1 அஸ்வினி. 1 வந்து அஸ்வினி. 2 பரணி. 2 பரணி. சார் இப்போ நீங்க சொல்றது நீங்க வந்து குரூப்ல அனுப்பிச்சிடுறீங்களா சார்? இப்போ நீங்க சொல்றது எழுதிக்கலாம். குரூப்ல நான் டைப் பண்ணி கொடுக்குறேன், இல்லை வேற யாரும் எழுதி போடுவாங்க, நீ பார்த்து எழுதிக்கணும். சரியா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் 1 அஸ்வினி, 2 பரணி, 3 கார்த்திகை, 4 ரோகிணி, 4வது இன்னொரு வாட்டி மட்டும் சொல்ல முடியுமா சார்? சொல்றேன். முதல் நட்சத்திரம்
நட்சத்திரம் அஸ்வினி, 2வது பரணி, 3வது கிருத்திகை கார்த்திகை எல்லாம் ஒன்று தான். 4 ரோகிணி, 5 மிருகசீரிடம். ஐயா 3 ஐயா. 3 கார்த்திகைனாலும் கிருத்திகினாலும் 2 ஒன்று தான். சரிங்களா? நன்றிங்க ஐயா. சரி, அடுத்தது ரோகிணி. ஐயா 4வது ஒண்ணு. 4வது தான் இப்ப சொல்ல போறது. அதாவது வந்து 4வது வந்து ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் அஸ்வினி, 2வது பரணி, 3வது கிருத்திகை, 4வது ரோகிணி. அடுத்தது 5வது மிருகசீரிடம். மிருகசீரிஷம் சொல்லுவாங்க, மிருகசீரிடம் சொல்லுவாங்க. அடுத்தது திருவாதிரை. அடுத்தது புனர்பூஷம். அஞ்சாவது சொல்லுங்க சார். அஞ்சாவது மிருகசீரிஷம், 6வது திருவாதிரை, 6 திருவாதிரை, 7 புனர்பூஷம். 8 பூசம். 9 ஆயில்யம். ஐயா 9 ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம். 10 மகம். 11 பூரம். 12 உத்திரம். 13 அஸ்தம். 13 அஸ்தம். ஐயா 10வது நட்சத்திரம் மக நட்சத்திரம். 11வது நட்சத்திரம் பூர நட்சத்திரம். 12வது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். 13வது நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். 13 அஸ்தம். 14 சித்திரை நட்சத்திரம். மியூட்ல போட்டு எழுதுங்க. ஐயா
ஐயா 10வது நட்சத்திரம். 10வது நட்சத்திரம் மகம். 11வது நட்சத்திரம் பூரம். 12வது நட்சத்திரம் உத்திரம். 13வது நட்சத்திரம் அஸ்தம். 14வது நட்சத்திரம் சித்திரை. பதினஞ்சாவது நட்சத்திரம் சுவாதி. 16வது நட்சத்திரம் விசாகம். ஐயா 16வது விசாகமா ஐயா? ஆமா, 16வது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். 17வது நட்சத்திரம் அனுஷம். 18வது நட்சத்திரம் கேட்டை. 19வது நட்சத்திரம் மூல நட்சத்திரம். 18வது நட்சத்திரம் ஐயா? 18வது நட்சத்திரம் கேட்டை. ஐயா 19? 19 மூலம். நோட்ல போட்டு எழுதுங்க. 19 மூலம். 20 பூராடம். 8வது நட்சத்திரம் சொல்லணும். 21. வெரி குட். 21வது நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். ஐயா 20 தான் பூராடம். என்ன குட்டி? 20 தான் பூராடம். 20 இல்ல, 20 பூராடம். 19 மூலம், 20 பூராடம், 21 உத்திராடம். 21ஆம் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். உத்திராடம். இருபத்தி 2வது நட்சத்திரம் திருவோணம். ஐயா 22வது நட்சத்திரம். 22வது நட்சத்திரம் உத்திராடம். அது 21 ஐயா. இப்ப கடைசி நட்சத்திரம் என்ன சொன்னது உங்களுக்கு? நீ என்ன எழுதுனீங்க கண்ணா? திருவோணம். திருவோண நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் சொன்ன உங்களுக்கு? 22. 22 சொன்னது. உங்களுக்கு 21வது நட்சத்திரம் கேட்டது உத்திராட நட்சத்திரம். 23வது நட்சத்திரம் அவிட்டம். அடுத்து 22. 22வது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் சொன்ன? திருவோணம். வெரி குட். திருவோண நட்சத்திரம். அடுத்தது 23வது நட்சத்திரம் அவிட்டம். 23வது நட்சத்திரம் அவிட்டம். என்ன கேட்கணும்? அடுத்த ஐயா 25.
கண்ண நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எழுதுகிற அளவுக்கு எழுதிக்கிங்க. எழுதிட்டு குரூப்பில் போடும்போது ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. சரிங்களா? சரிங்க ஐயா. சரி ரைட். இப்போ அடுத்த நட்சத்திரம் என்ன நம்பரு? அபிட்ட நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம்? 24. ஓகே. 25வது நட்சத்திரம் சதய நட்சத்திரம். என்னது ஐயா? 25 சதயம். சா தா யா இம் சதயம். ஐயா 24 என்னது ஐயா? என்னது? 24 ஐயா. 24 என்ன சொன்ன? சதயம். 24 தான் சதயம். ஓகேங்க ஐயா. 25வது நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். சொல்லுங்க. கன்னிராசி என்னோடது சார். என்னது? கன்னிராசி என்னோடது சார். அதுக்கப்புறம் ஹஸ்த நட்சத்திரமும் என்னோடது. சரி, வெரி குட் வெரி குட். கன்னி ராசி ஹஸ்த நட்சத்திரம் நீங்களா? சரி, ஓகே ரைட், வெரி குட். மியூட்ல போட்டுக்கங்க. 25வது நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். 26வது நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். என்னதையா? 25வது நட்சத்திரம் பூரட்டாதி. பூராயிட்டாதி பூரட்டாதி. 25ஆவதுங்களா ஐயா? 25வது நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். 26வது நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். 27வது நட்சத்திரம் ரேவதி. ஐயா உத்திரட்டாதிக்கு அப்புறமா ரேவதி ஐயா? ஆமா, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. சார் எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லு குண்டே. நீங்க இப்ப ஆன்லைன் கிளாஸ் எடுத்தீங்க சார். அடுத்த மந்த்ல நீங்க கிளாஸ் எடுத்தீங்களா சார்? ஆன்லைன் கிளாஸ் இல்லாம? எடுப்பங்க அண்ணா. ஓகே சார். ஓகே. இப்போ இந்த நட்சத்திரங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ராசியிலையும் நம்ம பிறந்தோம்னா என்ன நட்சத்திரங்கள் நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் ஆகும். அப்போ இந்த 27 நட்சத்திரத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மனப்பாடம் பண்ணணும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி அப்படின்னு இது நீங்கள் எப்படி மனப்பாடம் பண்ணணும்? ஈஸியாக பண்ணணும்னா 9 நட்சத்திரங்களாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி கொள்வது ரொம்ப சிறப்பு. 9 நட்சத்திரங்களாக தெரிந்து கொள்வது ரொம்ப சிறப்பு தன்மையை கொடுக்கும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்தது பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் மாதங்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு யாருக்கு தெரியுமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ் 12. வெரி குட். அப்ப 12. ஓகே. இந்த தமிழ் மாதம் 12ஐயும் நாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? எழுதிக்கங்க, வரிசையாக நம்பர் போட்டு எழுதிக்கங்க. தமிழ் மாதங்கள் 12. தமிழ் மாதங்கள் எத்தனை? மொத்தம் 12. ஒன்று சித்திரை. 1 சித்திரை.
2 வைகாசி 2 வைகாசி 3 ஆனி 3 ஆனி 4 ஆடி 4 ஆடி மாதம் 3 ஆனி 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 மாதம் தான் 3வது மாதம் 4வது மாதம் ஆடி மாதம் 5வது மாதம் ஆவணி மாதம் ஆவணி மாதம் ஜூன் மாதம் ஆவணி மாதம் எழுதிட்டீங்களா 5வது 6 புரட்டாசி 6 புரட்டாசி 6 புரட்டாசி மாதம் 7 ஐப்பசி மாதம் 7 ஐப்பசி மாதம் 5வது மாதம் ஆவணி மாதம் 7வது மாதம் ஐப்பசி சொல்லிட்டோம் 8வது மாதம் கார்த்திகை மாதம் 9வது மாதம் மார்கழி 9 மார்கழி ஐயா 8வது மாசம் என்னது ஐயா? 8வது மாதம் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம். என்னது? 4வது ஆடி மாதம். சரி 9 மார்கழி 9 மார்கழி 10 தை மாதம் 10 தை மாதம் 11 மாசி மாதம் 11 மாசி மாதம் 12 என்னது? 6வது புரட்டாசி மாசம். நீ எழுதுறது எழுதிக்கன்னு குரூப்ல போட சொல்றேன், அப்புறம் கூட பார்த்து எழுதிக்க. 10 தை 11 மாசி 12 பங்குனி. யாரோ ஒருத்தர் இது எழுதி குரூப்ல போடுங்க. எழுதாதவங்களுக்கு குரூப்ல எழுதிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். உங்களுக்கு யூடியூப் சேனல்லையும் காலையில் உங்களுக்கு ஒளிபரப்பாகும், அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். சரிங்களா? யாரெல்லாம் யூடியூப் சேனலில் இன்னைக்கு ஒளிபரப்புனதை பார்த்தீங்க? வெரி குட். இதில் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணீங்க? உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு ஷேர் பண்ணீங்களா? ஓகே ஓகே ரைட். சரி, இப்போ இந்த தமிழ் மாதங்கள் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? இந்த தமிழ் என்ன குட்டி? 7வது ஐப்பசி மாதம். சரி, அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இது. எதற்கு தமிழ் மாதங்கள்?
இந்த தமிழ் மாதங்கள் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஆங்கில மாதத்தை ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அல்லவா? அதே போல் தமிழ் மாதங்கள் அப்படின்றதும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இப்போ நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு சில இடங்களில் வந்து ஒரு சில நேரத்தில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மண்டல பூஜைகள், அதேமாரி 48 நாள் விரதம் இருங்க, 48 நாள் மந்திரம், அதாவது 48 நாள் மந்திரம் ஜபம் பண்ணுங்க, 48 நாளைக்கு வந்து கோயிலுக்கு போங்க, 48 நாள் வந்து பத்திய சாப்பாடு இருங்க, இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஏன் எதற்கோசரம் 48ன்னு சொன்னாங்க? ஏன் 47ன்னு சொல்லலாமே, ஏன் 50ன்னு சொல்லலாமே, இல்லை 107ன்னு சொல்லாமே, 60ன்னு சொல்லலாமே, 40ன்னு சொல்லாமே, 30ன்னு சொல்லாமே, எதற்கோசரம் 48ன்னு சொன்னாங்க? அப்போ அதற்குரிய விளக்கத்தையும் காரணத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? எழுதிங்க. நட்சத்திரங்கள் 27, நட்சத்திரங்கள் 27, 12 ராசிகள். நட்சத்திரம், 12 ராசிகள், 9 கிரகங்கள். 9 கிரகங்கள். இது யாரோ ஒருத்தர் கூட்டி சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை வருதுன்னு. சார் 48 ஐயா 48. 48. வெரி குட். 48 ஐயா. 48. ஐயா 48 ஐயா. வெரி குட். ஓகே ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். அப்படியே மியூட்ல போட்டுக்கங்க. இந்த 48ன்னு சொல்றது வந்து எதனால சொல்லப்பட்டாங்க, எதற்கோசரம் சொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்விகள் கேட்டாலோ அல்லது நீங்கள் சொல்லனாலும் உங்களோட பெரியவங்களுக்கு நீங்கள் சொல்லணும். மற்றவங்களுக்கு கேட்டாலும் சொல்லலாம். எப்படி? 27 நட்சத்திரம், 12 ராசி, நவகிரகங்கள், இதனுடைய அடக்கத்தின் வரப்பட்டதான் இந்த 48ன்றது ஒரு சூட்சமத்தை சொல்லப்பட்டதற்கு காரணம். இப்போ ஈஸியாக புரிஞ்சிச்சா? இது நிறையா பேத்துக்கு தெரியாது. அப்போ நீங்கள் இதெல்லாம் செல்லக்குட்டிகளாகிய நீங்கள் எல்லாமே நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். அப்போ என்ன பண்ணோம், 48ன்றத 12 ராசி, நவகிரகங்கள், 27 நட்சத்திரத்தை தான் கூட்டி வருவதை 48 என்று சொல்லப்பட்டதற்கு மிக முக்கிய காரணம் ஆகும். சரிங்களா? அப்போ இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளிக்கிறீங்க. சரி, இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்ன நேற்றைய வகுப்பில், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் காலையில் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை 3 முறை சொன்னீர்கள்? சரி, ஐயா நான் சொன்னேன் ஐயா. சொன்னேன். 2 பேர் தான் ஓகே சொன்னீங்களே, மற்றவங்களாம் சொன்னோம் ஐயா. சொன்னீங்க. சரி, சொல்லாதவங்களும் நாளைக்கு காலையில் என்ன பண்ணுறீங்க, கண்டிப்பாக கம்பல்சரி நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே மூஞ்சிலாம் கழுவிட்டு இல்லை குளிச்சுட்டு உட்காந்து ஒரு இடத்துலையோ இல்லை நின்றுக்கிட்டோ ஓ இந்தமாரி ஓம் என்ற மந்திரத்தை 3 முறை உச்சரிப்பது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். எல்லாருமே இதமாரி நீங்கள் சொல்லணும். சரி, நேற்று சொன்ன உடனே எல்லாம் உங்களுடைய பெற்றோர்களை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்க. ஐயா வந்து சொன்னாரு, பெற்றோருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லி சொன்னாங்க. யாரெல்லாம் வாங்கினீங்க? வெரி குட், சூப்பர். 1. அடுத்தது ஐயா நான் வாங்குனேன் ஐயா. வெரி குட், சூப்பர். 2. அடுத்தது. சரி, இந்த குழு இருக்காங்க. சூப்பர், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். குட். அப்ப 3 பேர் தான் இந்த குழு இருக்கிறீங்க. வாங்கி ஓகே. 4. சரி, வாங்காதவங்க என்ன பண்ணுவாங்க? ஓகே ஓகே ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அப்ப நீங்க என்ன பண்ணணும், டெய்லியும் தினந்தோறும் இதமாரி நீங்க சொல்லி பழகி கொள்ள வேண்டும். இப்போ நம்ம இன்னைக்கு நடத்தின விஷயத்துல வந்து
இந்த 27 நட்சத்திரத்தில் 9 நட்சத்திரமாக மனப்பாடம் பண்ணி அந்த குழுவில் நீங்கள் என்ன பண்ணணும், சொல்லி பழகணும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை அப்படின்றதெல்லாம் 9 நட்சத்திரம் சொல்லிட்டு அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் மனப்பாடம் பண்ணி ஒரு நோட்டில் எழுதி பார்த்துட்டு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஒரு தடவை நம்ம போட்டு பழகி கொள்ள வேண்டும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு போர்டில் ராசி கட்டம் எப்படி போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நாளைக்கு உங்களுக்கு நடத்தி கொடுப்பேன். சரிங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட வகுப்பு இந்த 3 விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன விஷயத்த? 27 நட்சத்திரங்கள ஒரு விஷயத்தையும், அடுத்தது 12 மாதங்கள், இந்த 2 விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ 3வது விஷயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நாம் எப்பொழுதுமே எந்த நேரத்திலுமே நாம் கோபப்படாமல் பிடிவாதம் பண்ணாமல் நாம் என்ன பண்ணணும், பக்குவமாக பொறுமையாக எடுத்து சொல்லணும், பொறுமையாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணோம், பிடிவாத குணம் கொடுக்காம நம்ம கரெக்டாக நம்ம அட்டன் பண்ணோம். தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய என்ன குட்டி சொல்லு குட்டி, கையை ரொம்ப தூரமாக உயர்த்திட்டு இருக்கிற, கை வலிக்க போகுது. அப்படியே கண்ணு, சரி குட்டிமா. எல்லாருமே நீங்க என்ன பண்றீங்கன்னா குழு முடிஞ்சோடனே வாட்ஸ்அப் குரூப்ல உங்களோட பேரு ஊரையும் மறக்காம குறிப்பிடணும். சரிங்களா? ஐயா நானும் சொல்லிட்டேன் ஐயா. நான் சொல்லிட்டேன் ஐயா. ஐயா நானும் சொல்லிட்டேன் ஐயா. ஐயா நானும் சொல்லிட்டேன் ஐயா. வெரி குட் சரி, இப்போ நீங்க அடுத்தது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றேன். உங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன பண்ணணும்னா நீங்கள் எப்பயுமே உப்பு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கல்லுப்போ தூளுப்போ ஏதோ ஒன்று அம்மா கொண்டு தர சொல்கிறாங்க, அப்பா கொண்டு தர சொல்கிறான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எக்காந்து கொண்டு கல்லுப்பு வேஸ்ட்டு பண்ணக்கூடாது, கொட்டக்கூடாது. ஏன்னா உப்புல தான் மகாலட்சுமியோடைய கடாட்சம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் உப்பு அனாவசியமான இடத்துல நினச்ச இடத்துல கூட்டக்கூடாது, உப்பு எடுத்து வச்சுக்கிட்டு விளையாடக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. செய்வீங்களா? உப்புலாம் இனிமேட்டு என்ன பண்ணணும், விளையாடக்கூடாது, உப்பு நினைச்ச இடத்துல கொட்டக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே ரைட். சரி, அதுக்கு அடுத்து ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு விஷயத்தையும், இது டிப்ஸு மாரி நம்ம என்னென்ன விஷயத்த செய்யணும் என்னென்ன விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த, அதற்கு அடுத்தபடியாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன பழக்கத்தை பழக்கப்படுத்திக்கணும். என்ன பழக்கம் அப்படின்னா, சாப்பிட்ட ஒன்றுமே தட்டை நாம் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். நாம் தான் எடுத்துகிட்டு கொண்டு போய் வைக்கணும். தட்டை கழுவி வைக்கலாம், அல்லது தட்டை அப்படியே கொண்டு போய் வைக்கிறனாலும் அந்த இதில் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைத்து விட வேண்டும். அது நம்ம அப்படியே சாப்பிட்டு அப்படியே விட்டடிச்சுட்டு நம்ம போகிறது இல்லாமல் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் நம்ம செய்யும்போது நம்ம மனசுக்கும் சந்தோஷமாக இருக்கும், நம்முடைய பெற்றோர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அப்போ அந்த பழக்கத்தையும் நம்ம என்ன பண்ணணும், பழகி கொள்ள வேண்டும். செய்வீங்களா இது? ஐயா நான் சின்ன பசங்க செஞ்சீங்கறா ஐயா. சூப்பர், வெரி குட் ஐயா நானும் ஐயா. ரைட், மகிழ்ச்சி. ரைட், இது வரைக்கும் நீங்க யாரும் செய்யாம இருந்தீங்கன்னா இனிமேட்டு வரக்கூடிய காலகட்டங்களில் இது எல்லாரும் செய்து பழகி கொள்ள வேண்டும். சரிங்களா? சரி, ரைட். அதேமாரி சாப்பாடு பார்த்தீங்கன்னா அதிகமாக இறைச்சிக்கிட்டு சாப்பிடக்கூடாது. சாப்பாடு என்ன பண்ணக்கூடாது, இறைத்து கொண்டு சாப்பிடக்கூடாது. கையில் என்ன பண்ணணும், இந்த உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா கையில் உள்ளங்கையில் படுற மாதிரி இருக்கக்கூடாது, இந்த விரலில் தான் நம்ம தொட்டு சாப்பிடணும். அதேமாரி என்ன பண்ணணும், தொட்டு போட்டு அது மாதிரி பார்த்தீங்கன்னா கையில் இப்படி போட்டு பிணைஞ்சி இப்படிலாம் சாப்பிடக்கூடாது. என்ன காரணம்னா நம்ம உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அழுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நம்ம உடம்புக்குள்ளே போய் உடம்புல வயிற்றொலி பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணோம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு தடவை போய் நம்ம கை கழுவிட்டு வந்துடணும். கை கழுவிட்டு வந்து தான் நம்ம சாப்பாடு சாப்பிடணும். சரிங்களா? சரி, இந்த சாப்பாட்டை நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எந்த திசையை நோக்கி நம்ம உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ எந்த திசையை நோக்கி நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சிட்டோம்னா ரொம்ப முக்கியம். அப்போ நம்மளுடைய அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் நம்ம என்ன கேட்கணும்னா, அம்மா இது என்ன திசை, அப்பா இது என்ன திசை அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு
வடக்கு பக்கமாக நோக்கி சாப்பிடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கங்க. வடக்கு நோக்கி எழுதிக்க நோட்டில் வடக்கு நோக்கி உணவு அருந்தக்கூடாது. சொல்லுங்க. இந்த பக்கம் பார்த்துதான் சார் உட்கார்ந்து சாப்பிடணும். அப்படி இல்லை குட்டிமா, உங்கள் வீட்டில் அப்பாட்டி அம்மாட்டி கேட்கணும். என்ன கேட்கணும், இது என்னென்ன திசை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அதில் வந்து வடக்கு திசை நோக்கி உக்காந்து சாப்பிடக்கூடாது. அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் எல்லாரும் உங்களோட பெற்றோர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வடக்கு நோக்கி சாப்பிடாத அளவுக்கு நீங்கள் தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, அடுத்தபடியாக வந்து என்ன பண்ணணுன்னா, உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தருடைய வீட்லேயுமே என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அப்பா அம்மா இருக்கும்போது ஏதோ ஒரு கோயிலுக்கு போகும்போது இல்லை விளையாட்டு பொருள் அதிகமாக வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு மயில் தொகை, ஒரு சின்னதாகவோ பெருசாவோ உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வீட்லேயுமே மயில் தொகை உங்கள் கையால் வாங்கிட்டு போய் சாமி ரூமில் வச்சிடணும். சரிங்களா? எதுக்கு மயில் தொகைனா, நம்ம வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி வராது, நமக்கு நல்ல படிப்பாற்றல் தன்மையில் பலங்கள் பலப்படுத்தி கொடுக்கும், நல்ல ஒரு உத்வேகங்கள் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்பொழுதுமே ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ரைட், சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த மாதிரி உங்களோட வீட்டில் மயில் எங்க வீட்ல கூட இருக்கு ஐயா. ஓகே, வெரி குட். மயில் தொகை யாரெல்லாம் வீட்டில் இல்லாமல் இருக்குதோ, நீங்கள் எப்போ கோயிலுக்கு எங்க வீட்லயும் இருக்கு ஐயா. ஓகே, எப்போ கோயிலுக்கு போகிறீங்க எப்போ போகிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் மறக்காமல் ஒரு மயில் தொகை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுக்கணும். சரிங்களா? சரி, ரைட். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, உணவு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வாரத்தில் ஒரு நாளைக்கு குழந்தைகள் நீங்கள் என்ன பண்ணணும், வாரத்தில் ஒரு நாளைக்கு பாவக்காய் குழம்பு சாப்பிடணும். பாவக்காய் குழம்பை சோத்தில் பிணைஞ்சு சாப்பிடும்போது, இது சாப்பிடும்போது என்ன பண்ணும், வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் வயிற்றை விட்டு வெளியே போகும். அப்போ வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் வெளியே போனாதான் உங்களுக்கு என்ன பண்ணும், வயிற்று வலி வராது, ஜீரண கோளாறு பிரச்சனை வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், வாரத்தில் ஒரு நாளைக்கு பாவக்காய் குழம்ப அம்மாவை வச்சு தர சொல்லி கேட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கணும். சரிங்களா? செய்வீங்களா? மகிழ்ச்சி, நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து கையில் வந்து நகங்களை வந்து அதிகமாக வளர்த்தக்கூடாது. அது கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய அப்பா கிட்டேயோ இல்லைனா உங்கள் அம்மா கிட்டேயோ சொல்லி என்ன கிழமையில் நகை வெட்டுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். எந்த நாளில் நகை வெட்டினீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று திங்கக்கிழமை நாள் அல்லது புதன்கிழமை நாளில் நகத்தை வெட்டுறது ரொம்ப சிறப்பு. கையில் காலில் இந்த நகத்தெல்லாம் அதிகமாக நம்ம வளர்த்தக்கூடாது. அதை வந்து என்ன பண்ணுறீங்க, அப்பாக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ சொல்லி அந்த நகை வெட்டி எடுத்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அது எந்த கிழமையில் வெட்டினா ரொம்ப சிறப்பு அப்படின்னா, திங்கக்கிழமை நாள்லேயும் அல்லது புதன்கிழமை நாள்லேயும் நகையை வெட்டு கட்டிங் பண்ணிக்கிறது, கட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. சரி, அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா, தூங்கும்போது எப்பயுமே வந்து குப்புறப்படுத்து தூங்கக்கூடாது. குப்புறப்படுத்து தூங்கவே கூடாது. அப்போ இது என்ன பண்ணும், குழந்தையிலேருந்தே அந்த பழக்கத்தை அவாய்ட் பண்ணிக்கணும். குப்புறப்படுத்து தூங்காமல் நார்மலாக ஒன் சைடில் சாஞ்சி படுத்துக்கிறது இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் குப்புறப்படுத்திட்டிங்கன்னா தொந்தரவு, மனசுக்குள்ளார குழப்பம் பதற்றம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் குப்புறப்படுத்து தூங்காதீங்க. சரி, அடுத்தது வழியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டங்களிலிருந்து நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப பழைய துணி கிழிஞ்ச துணி இதெல்லாம் அதிகமாக இல்லை, போடவே கூடாது. கிழிஞ்ச துணி இருந்துச்சுன்னா போடக்கூடாது.
ரொம்ப பழைய துணி அதிகமாக இருந்துச்சுன்னா, ரொம்ப வருஷமாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் போடக்கூடாது. அப்போ இந்த நேரத்தில், அதாவது இப்போ வெயில் காலம், கோடை காலத்தில் என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் பனின் துணி, காட்டன் துணி, இந்தமாரி ஒரு டிஷர்ட்டு, இந்தமாரி ஒரு விஷயத்தை வந்து அதிகமாக போட்டுக்கொண்டீங்கன்னா உடம்புல வேக்குரு வராது, அரிப்புத்தன்மை வராது, கொப்பளம் வராது. அப்போ காட்டன் துணி தான் நம்ம அதிகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது என்ன பண்ணோம், அப்பாகிட்டையும் அம்மாகிட்டையும் இந்த கோடை காலத்தில் காட்டன் துணி இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கணும், பாலிஸ்டர் துணி நம்ம போடக்கூடாது. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். சரி, ஓகே ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். அதுக்கு அடுத்து என்ன பண்ணோம், இன்னைக்கெல்லாம் யாரெல்லாம் நல்லா தண்ணி குடிச்சீங்க? காலையில, மத்தியானம், நைட் டைம்ல நிறைய தண்ணி குடிச்சிங்களா? ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். நல்ல தண்ணி வாங்கி வாங்கி குடிக்கணும். யாரெல்லாம் ஐஸ் தண்ணி குடிச்சிங்க? ஐஸ் தண்ணி குடிச்சவங்களா சொல்லுங்க பாருங்க. அதெல்லாம் குடிக்க கூடாதா சார்? ஓகே, வெரி குட். ஐஸ் தண்ணிலாம் குடிக்க கூடாது. ஐஸ் வாட்டர் குடிச்சேன் சார். ஐஸ் வாட்டர் குடிச்சீங்களா? குடிக்கிறதெல்லாம் குறைச்சிக்கணும், சரியா? ஐஸ் வாட்டர் குடிக்கிறது சிறப்பில்லை. அதனால ஐஸ் வாட்டர்லாம் குழந்தைங்களை கொஞ்சம் குடிச்சிங்கன்னா திடீர்னு சேராமல் போயிடுச்சுன்னா சளி குடிச்சிக்கும், தொந்தரவு கொடுத்துரும். அதனால ஐஸ் வாட்டர்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும், சரிங்களா? சரி, ஓகே. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு அப்படியே மியூட்ல போட்டுக்கங்க. ஓகே குட்டி, ஓகே, டன் டன். சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓகே குட்டி, ஓகே ஓகே. சரி, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப முக்கியம். சூப்பர், வாழ்த்துக்கள், நல்ல சூப்பரா பண்ணோம். ஓகே, சரி. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும், எதுனா பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபோனை அதிகமாக நோண்டி பார்க்கக்கூடாது, சரிங்களா? செல்ஃபோனை அதிகமாக நோண்டி பார்க்கக்கூடாது. அது வந்து காலையில் ஒரு 1/2 மணி நேரம், மத்தியான டைமில் ஒரு 1/2 மணி நேரம், சும்மா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதை அவாய்ட் பண்ணிடணும். செல்ஃபோன் நம்ம அதிகமாக பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன பண்ணோம், நம்முடைய ஞாபகம் பூரா அதில் போயிடும், படிப்பில் அதில் கவனம் பூரா அதில் போயிடும், படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், செல்ஃபோனை ஒரு குறிப்பிட்ட நேரம் பயன்படுத்திட்டு, தேவைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு அது ஓரமாக ஒதுக்கி வைத்து விட வேண்டும். பண்ணுவீங்களா எல்லாரும்? ஓகே, சூப்பர், சந்தோஷம், சூப்பர், வாழ்த்துக்கள், ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, ரைட். சரி, இப்போ நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னைக்கு சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. மகிழ்ச்சி. இப்போ இன்னொரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் சொல்லி மர நெல்லிக்காய்ன்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? அந்த நெல்லிக்காய் வாங்கி கொடுக்க சொல்லி டெய்லியும் ஒரு நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிட்டு பழகி கொள்ளுங்கள். ஏன்னா புரத சத்தும் நல்ல சத்து உள்ள ஆதாரங்களை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக நம்முடைய உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் பலமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணோம், நெல்லிக்காய் வாங்கி அதை அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரணும். பெரிய நெல்லிக்காய், மர நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. அதனால் அப்பா அம்மாட்ட சொன்னீங்கன்னா அவங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அது டெய்லியும் ஒன்றா எடுத்து சாப்பிடுங்க, சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சிங்கன்னா அப்படி சுவையாக இருக்கும், அந்தமாரி பயன்படுத்திக்கணும், சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும்
உடல் ஆரோக்கியம் நல்லா பலப்படுத்தி கொடுப்பதற்கு நல்ல ஒரிஜினல் தேனாக இருந்துச்சுன்னா டெய்லியும் காலையில் டைமில் ஒரு ஸ்பூன் தேனை வந்து சாப்பிடும். ஒரு நேரம் டெய்லியும் காலையில் என்ன பண்ணோம், தூங்கும்போது சாயந்தர டைமில் இல்லாமல் தேன் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லி அந்த ரைட். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்ன பண்ணணும், அப்பா அம்மாட்ட கேட்டு அம்மா எனக்கு ஒரிஜினல் தேன் வாங்கி கொடுங்க, அது சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்றாங்க, மன ஆரோக்கியம் நல்லா இருக்குன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் தேனாக இருக்கிறத வந்து நீங்கள் வாங்கி டெய்லி யூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறீங்க, நெல்லிக்காய் அடுத்தது தேன், இது ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பயன்படுத்திங்களா இல்லைங்களா? பயன்படுத்துவோம். சாப்பிட மாட்டாங்க, நெல்லிக்காய் இருக்கும், காஞ்சி போயிடும், சாப்பிட மாட்டாங்க. சரிங்களா? அதெல்லாம் நீ பண்ணிக்கணும். சரி, இப்போ நீங்க நோட்ல இருந்து என்ன பண்றீங்கன்னா 4 திசைகள் எழுதிக்கங்க. நோட்ல 4 திசைகள், 4 திசைகள். திசைகள் 4. 1 கிழக்கு, 1 கிழக்கு, 2 தெற்கு. என்னதையா இரண்டாவது தெற்கு திசை. 1 கிழக்கு திசை, 2 தெற்கு திசை, 3 மேற்கு திசை, 3 மேற்கு திசை, 4 வடக்கு திசை. அப்ப என்ன பண்ணோம், இந்த திசைகளும் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு. சரிங்களா? ஓகே. என்ன குட்டி சந்தேகம் உனக்கு? சார் இது குரூப்ல அனுப்ப முடியுமா சார்? எனக்கு ஸ்பெல்லிங் மட்டும் தெரியாது சார். ஓகே, கண்டிப்பா நல்ல அழகான செல்ல குட்டிங்க எழுதி போடுவாங்க குரூப்ல. நீ பார்த்து அழகா எழுதிக்கோ நோட்ல. சரியா? சரி, ரைட். நீங்க இந்த குரூப்ல அனுப்பிச்சது நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன் சார். சூப்பர், வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. சரி, இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்றாங்க, 9 மணிக்கு மேல வந்துச்சுன்னா தூக்கம் வருதுங்க ஐயா அப்படின்னு சொல்லி 2-3 பேர் சொன்னாங்க கூப்பிட்டு. சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம 9:05க்கே இன்னைக்கு வகுப்பு முடிச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மலைவாழ்த்து சொல்லலாம். சரிங்களா? 3 முறை நம்ம மலைவாழ்த்து சொல்லும் போது பாருங்க, நேற்று மலைவாழ்த்து சொன்ன ஒண்ணுமே நீங்களாம் மலைவாழ்த்து சொன்னதுனால தர்மபுரியில நல்ல மழை பெஞ்சிருக்குது. சரிங்களா? அப்ப நீங்க இருக்கிற ஊர்ல மழை பெஞ்சதா இல்லையா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். திருப்பதியில மழையா? ஐயா நல்லா அடிச்சுடுங்க ஐயா. சரி, ஓகே. சரி, இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, எல்லாரும் நான் சொல்ற மாதிரி மலை வாழ்த்து சொல்லணும். எல்லாரும் மியூட்ல போடுங்க. மியூட்ல போட்டு மலை வாழ்த்து நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். ஏரி குளம், கைகளை இப்படி வச்சுக்கங்க, கைகளை இப்படி வச்சுட்டு சொல்லுங்க. ஏரி குளம், கிணறு ஆறு நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை, வாழ்க
ஆன்மீகம், வளர்க ஆன்மீகம். துர்க்கை மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி. எல்லாம் நிறைவாகட்டும், எல்லாம் நிறைவாகட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். குரு வாழ்க, குருவே துணை. அப்படியே கண்களை மூடிக்கொண்டு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை ஒரு முறை நல்லா உச்சரிங்க பார்க்கலாம். எல்லாம் நிறைவாகட்டும். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாத்துக்கும் இன்றைய வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சரிங்களா? நன்றி ஐயா. உங்களுக்கு எந்த அளவுக்கு அமைஞ்சிருந்த வாட்ஸ்அப் குரூப்ல நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஓகே நன்றி ஐயா. நன்றி.